சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முத்துவும், மீனாவும் கஷ்டப்பட்டு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதிர பத்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரோகிணி என்ன செய்றாங்க, "இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல தலையிட வேண்டாம். எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "இவ்வளோ நாளா நாங்க கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் நீங்க நோவாம நொங்குத்தீங்களான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு முத்து சொன்ன உடனே, "இல்ல, இல்ல. எங்களுக்காக நீங்க ஏன் சிரமப்படணும்? உங்களுக்கும் வேலை இருக்குல்ல. உங்களோட வேலைய விட்டுட்டு தானே நீங்க இதெல்லாம் செய்றீங்க. அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு நம்ம ரோகிணி வந்து சமாளிச்சர்றாங்க. "சரி, நாங்க எங்க வேலைய பார்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் உங்க வேலைய நீங்க பார்த்துக்கங்க. ஏதோ அப்பா சொன்னாங்கன்னு தான் நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டு போயிடுறாப்ல. இதுக்கப்புறம் நம்ம முத்துவும், மீனாவும் டிஸ்கஸ் பண்றப்ப, இப்ப சிட்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சத்யாவோட வீடியோ போனது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட ஃபோன் எப்படி சிட்டி கிட்ட போணுச்சு? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சத்யாவ கூப்பிட்டு, எப்படியாச்சும் சிட்டிக்கு தெரிஞ்சவங்க, உனக்கும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க மூலியமா வந்து நீ விசாரி. எப்படி வந்து சிட்டி கிட்ட என்னோட ஃபோன் போணுச்சுன்னு நீ கண்டுபிடி சத்யா அப்படின்னு நம்ம முத்து சத்யா கிட்ட கேட்கறாங்க. நானும் விசாரிச்சு சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஸோ ரோகிணி மூலியமா தான் ஃபோன் சிட்டி கிட்ட போணுச்சு அப்படிங்கிற விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு தெரிஞ்சதுன்னா, ரோகிணிய வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருவாப்ல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வித்யாவுக்கும் நம்ம லவ்வர் பாய் முருகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன கொண்டு வராங்க இல்லையா? சீரியல். நம்ம முருகன் வித்யாவோட பைக்க சரி பண்ணி வீட்லயே கொண்டு வந்து குடுத்துட்டு போறாப்ல. பெட்ரோல்லாம் போட்டு. வித்யாவுக்கும் முருகன ரொம்பவுமே பிடிச்சு போகுதாட்டுக்கு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு லவ் ட்ராக் உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இது இருக்க அதே நேரத்துல ரோகிணி வந்து வித்யாவ வந்து அழைச்சுக்கிட்டு நேரா சிட்டி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் பணத்தெல்லாம் ஒருத்தன் தூக்கிக்கிட்டு ஓடிட்டான். அவன நீ கண்டுபிடிச்சு குடு. உனக்கு 2% குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுறாங்க. சிட்டிய வச்சே நம்ம அந்த பணத்த கண்டுபிடிச்சிடலாம். அவன கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ரோகிணியோட திட்டமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.